ராஜேஷ் அம்மா கட்டலாம். நண்பர் சதீஷ்குமார் கூட 3 முடிச்சு போடுறதுக்கு விடிய விடிய முயற்சி பண்ணார். ஆனா பேசின எல்லா கேசட்டையும் அனுப்பி வீட்டுக்கே முடிச்சு போடுற அளவுக்கு போற போக்கில் முடிச்சு போட்ட சக்திவேல் அவர்களுக்கு நன்றி. நமக்கு தினம் தினம் திருவிழா அப்படின்னு தலைப்பு. இன்னைக்கு என்ன பெரிய கொடுமைன்னா சார், நகைச்சுவை சங்கம் என்பது எல்லோரும் வந்து எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன என்று சிரித்து விட்டு போகிறவர்கள் அல்ல, இது சமூகத்தை செதுக்குகிற ஒரு சிற்பம் என்பதை அருமையாய் நிரூபித்திருக்கிறார்கள். கார் மேகம் கூடினால் மழை பெய்யும், மழை பெய்யும். ஆனால் போர் மேகம் கூடினால் மழை பெய்யாது, கண்ணில் மழை பெய்யும், கண்ணில் மழை பெய்யும். கார் மேகம் சூழ்ந்தால் பூமி செழிக்கும், ஆனால் போர் மேகம் சூழ்ந்தால் பூமி பாலைவனமாக மாறும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு கேஸ் ட்ரம்மு வருமா வராதாங்கிறது, ட்ரம்மு வருமா ட்ரம்மு வராதாங்கிறது யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ட்ரம்மு கையில தான் இருக்கு, ட்ரம்மு கையில தான் இருக்கு. நம்ம வீட்டில் அடுப்பு பொருத்தலாமா பொருத்த முடியாதாங்கிறது, போர் நிறுத்தலாமா நிறுத்த வேணாமாங்கிறது கையில் இருக்கு. அதை விட கொடுமை, கொரோனா மாதிரி ஒரு கொடுந்தொற்று மாதிரி ஒரு காலம் வரலாம்னு சொல்றாங்க. ஒரே வித்தியாசம், ரெண்டுமே சிலிண்டர்ல தான். அது ஆக்சிஜன் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். ஆனா உங்களுக்கு எல்லாம் வெவ்வேறு, ஆனா எங்களுக்கு ரெண்டுமே ஆன்லைன் கிளாஸ் தான். இன்னைக்கு ஆன்லைன் தான், இன்னைக்கு ஆன்லைன் தான். அதே செல்போன் தான், அதே செல்போன் தான். அது மட்டும் இல்லை, எங்க இப்படி ஒருவேளை கேஸுக்கு தட்டுப்பாடு வந்த மாதிரி பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரல வந்துருமோன்னு நினைச்சு ஒருத்தர் விழுப்புரத்தில் ஒருத்தர் 25 லிட்டர் குடிக்கிற மண்பானை தூக்கிட்டு பெட்ரோல் 25 லிட்டர் மண்பானையில பெட்ரோலை குடிச்சிட்டு போறாரு சார். அவர் மண்பானை தூக்கிட்டு வந்ததை பார்த்து ஒருத்தன் வீட்டில் இருக்கிற வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணிட்டு சிண்டெக்ஸை தூக்கிட்டு வந்தார். கொடுமை, அவன் எப்படியோ தூக்கிட்டு வரான். ஒருத்தர் சில பேர் பங்க்ல இருந்து எங்க வீட்டு வாட்டர் டேங்க்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமாங்கிறான். நீங்க இந்த சூழல் நம்மளை எப்படி மாத்துது பாருங்க சார். நீங்க அடுப்பு பால் வச்சுட்டு பாதி பொங்கல் ஆஃப் பண்ணிட்டா போதும் பொங்கல் கேஸ் அவ்வளவுதான் இருக்கு. இப்போ என்ன பச்சை பால் குடிச்சு நாமெல்லாம் விளங்குறியா? இப்போ என்ன தாய்ப்பால் பச்சைதான் குடிக்கிறாங்க, பொங்க வச்சா குடிக்கிறாங்க, கேஸ் அவன் சொன்னா பேசாம பாதி இதுனா கூட கேஸ் போயிடுமே, மாட்டு மடியிலேயே வாயிரம் ஒரு காலம் அப்படி வரலாம். நம்ம கடையில எல்லாம் விறகு கத்தை சுமந்துட்டு வர்ற காலம் வரலாம். நீங்க உண்மையிலேயே சார், இந்த பண்டிகை காலம் தொடர்ந்து விடுமுறை காலங்கள்ல ஆம்னி பஸ்ஸுடைய டிக்கெட் ஏகபோகமா ஏறிடும். எல்லாத்துக்கும் தெரியும், 3 மடங்கு 4 மடங்கு ஏறிடும். அதுல பெங்களூர்ல ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவரை ஊருக்கு அனுப்பணும் சார். அனுப்பின ஒரு டிக்கெட் அதிகமாகிடுச்சுனதையும் சாக்குல கட்டி பார்சல் பண்ணி கொரியர் அங்க போய் என்ன கொரியர்காரர் பில்லெல்லாம் போடையில என்ன பார்சல் கேட்டுக்கார். நல்ல வேலை என் வீட்டு தாத்தான் இருக்கான். தாத்தாவா? நாங்கள் கிளாஸு எடிசன் அப்படிதான் பார்த்துருக்கோம். கேர்ஃபுல் கிளாஸ் கேண்டலிங் இதெல்லாம் தாத்தான்னு பார்த்தா பிரிச்சா அவரு அப்படியே எதிர்ச்சி வெளியே நடந்து வர மூச்சு முட்டி காவல்துறையினர் இந்த மாதிரி இப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க சார். இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. கல்யாணம் அப்படின்னாரு, சொல்லும் போதே சொன்னாரு, நான் நின்ற கோலம் நீலகண்டன் அமர்ந்த கோலம். நான் நினைச்சுக்கிட்டேன் பேச்சு பிடிக்கல, நீங்க கிடந்த கோலத்துக்கு நீங்க கல்யாணம் இப்ப இந்த இண்டிகோ விமானம் நின்றுச்சு சார். மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூர்ல இருந்தாங்க, வரத்துக்கு ரிசப்ஷன் வைக்கலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க சார். விமானம் வரல, பொறுத்து பார்த்தாங்க.
வேறு வழி இல்லை. டக்குன்னு அப்பா என்ன பண்ணாரு, ரிசப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அந்த மேடையில் விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஒன்று ரெடி பண்ணிட்டு நீங்கள் அங்கிருந்து அப்படியே செல்ஃபி எடுத்து லைவ்ல இங்க அனுப்புங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எல்இடியில் தெரிவார்கள் அப்படின்றாரு. விருந்தினர்கள் ஒவ்வொருத்தரா வந்து அந்த எல்இடிக்கு பக்கத்தில் இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கிஃப்டை மட்டும் இங்க கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணோட பாக்கெட்ல கியூஆர் கோடை வச்சு தச்சுட்டாரு. தாம்பூர் தட்டு எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, தச்சதை போடுறதுக்கு, அது மாதிரி அவர் கியூஆர் கோடு சட்டையில தச்சதை எடுத்துட்டு ஒவ்வொரு ரூபா போறாரு. பொய் படத்தில் அனுப்பி விட்டுருங்க. இப்படிப்பட்ட கோணங்கள்லாம் உண்டு. சமீபத்தில் ஒருத்தன் போர் சூழல் காரணமாக ஏற்பாடு செய்த திருமண ஏற்பாடு ரத்து என்று நினைக்க வேண்டாம். உரிய நேரத்தில் உரிய மண்டபத்தில் உரிய இடத்தில் திருமண வரவேற்பு நடக்கும். அனைவரும் வருகை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நினைவூட்டலுக்காக சற்று கேஸ் தட்டுப்பாடு என்பதனால் விருந்து மட்டும் இல்லை, மற்றபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எல்லோருக்கும் வழங்கப்படும். அவன்தான் அந்த மெசேஜ் அனுப்பின வேகத்தில் இவன் மெசேஜ் அனுப்பிட்டான். எங்கள் வீட்டு காரும் கேஸில் இயங்குவதனால் எங்களால் வர இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க போய்கிட்டு இருக்கு சார். நீங்க மனைவியுடைய திருப்திப்படுத்துறது மோதிரம் எப்படி போச்சுன்னு சொன்னார். ஒரு திருடனை நீதிபதி குற்றவாளி கூண்டுல நிறுத்தி கேட்டாரு, இல்லை எனக்கு ஒரு சந்தேகம், என் சர்வீஸில் நான் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லைன்னா. அவன் சொன்னான், நான் இப்படி ஒரு ஜட்ஜை பார்த்ததே இல்லை, நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இல்லை, நீ திருட போற வீட்டுக்கெல்லாம் ஏன் உன் மனைவி கூட்டிக்கிட்டே போற அப்படின்னா. அவன் சொன்னான், விற்கிற விலைவாசிக்கு 2 பேர் வேலைக்கு போனாங்க. அவன் என்ன சார் பண்ணுவான்? நமக்கு முன்னாடி இந்த வில்லிசை கலைஞர்கள் பாடினாங்க. அவங்க குரலுக்கு மட்டுமல்ல, அந்த வாசித்த விரலுக்கு நான் பழையாளி. அந்த மண்ணு நெஞ்சாயிருச்சுங்கிறத அந்த பிஞ்சு நெஞ்சில் எப்படி உச்சரித்தன, எவ்வளவு அக்கறையோடு உச்சரித்தன. அந்த குழந்தைங்க சொல்லிச்சுங்க, ஊருக்கு வெளியே காட்டு பகுதியில மலை அடிவாரத்துல ஒதுக்குப்புறத்துல தூரத்துல பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. ஊருக்குள்ள முக்கியமான வீதியில நடு தெருவுல எல்லாரும் போற சந்துல சாராய கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா ஆமா, ஊருக்கு வெளியில தூரத்துல மலை அடிவாரத்துல பள்ளிக்கூடம் கட்டினாலும் ஸ்கூல் வேன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இதுக்கும் வேன் ஏற்பாடு பண்ணா கடையை கூட அங்க வைக்கலாம். கடையை ஏன் மத்தியில வச்சான்னா, அவ்வளவு தூரத்துல போய் குடிச்சிட்டு வந்தா அவன் தட்டு தடுமாறி விழுந்து எழுதிச்சு ஊர் வந்து சேர்றதுக்கு நேரமா. அதனாலதான் வீட்டுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டாங்க. பக்கத்துல ஊர்வந்து சேரணும் இல்லையா தாயி, அதுக்காக அப்படி வச்சுட்டாங்க. நீங்க நம்ம ஆளுவ பண்ற கூத்து பெரிய கூத்து. நீங்க உண்மையில சொல்ற, எங்க பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாரு சார், எங்க பேராசிரியர், இங்க பாருடா, யாரு என்ன வேலை பார்க்கறாங்கிறத சொன்னாதான் தெரியும், அப்படிதானே சார். ஆனா ஒருத்தர் வாத்தியார் வேலை பார்க்கறாருங்கிறத சொல்லாமலே கண்டுபிடிச்சிடலாங்க சார். என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 காரணத்துல கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படிம்பாரு. எப்படி சார்னே? பாயிண்ட் நம்பர் 1, யார் ஒருத்தர் எதிர்க்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சத்தம் போட்டுத்தான் பேசுறாரோ, சத்தம் போட்டாதான் ஒரு பேச்சே வருதோ, கண்டிப்பா ஒரு வாத்தியார கிடைப்பாரு. ஏன்னா கடைசி பேச்சில் இருக்கிறவங்களுக்கு கேட்காதுன்னு சத்தம் போட்டு பேசி பேசி அவர் கடைசி வரைக்கும் சத்தம் போட்டே பேசுறாரு, கண்டிப்பா வாத்தியாரா இருப்பார். பாயிண்ட் நம்பர் 2, யார் ஒருத்தர் குறைஞ்சது எதை சொன்னாலும் ஒரு 2 முறையாவது அதை திரும்பி சொன்னால்தான் அவருக்கு ஆன்மா சாந்தி அடைந்தோ, அவர் கண்டிப்பா வாத்தியாரா தான் இருப்பார். என்னமா
காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி, கேட்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், வெங்காயம் வாங்கிட்டு வர பைய கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன். கிளாஸ்ல எதையும் 2 முறை சொல்லி சொல்லி வீட்லேயும் எதையும் 2 முறை சொன்னாரா சார் அவளுக்கு ஒரு திருப்தி. பாயிண்ட் நம்பர் 3, யார் ஒருத்தர் தான் பேச்சுக்கு இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை புரியுதா புரியுதா அப்படின்னு சத்தியமா நீங்க இதெல்லாம் தொழில் சார்ந்த சில நோய்கள், அதனால சகிச்சுக்கத்தான் வேணும். நீங்க எதுக்கு சார் நகைச்சுவை அப்படின்னா, நம்முடைய பேராசான் அறிவாசான் வள்ளுவர் பெருந்தகை நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகல் பாட்டன்று இருள் என்று ஒரு பொருள் எழுதியிருக்கிறார். நகைச்சுவையை வல்லவர் அல்லாதவர்க்கு பகலும் இருட்டாகவே தெரியும் என்று சொல்கிறார். இதை விட நகைச்சுவையாளன் எவ்வளவு முக்கியம் நீ யோசிச்சு பாருங்க. பகலும் இருட்டா இருந்தா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஆமா, பகலும் இருட்டாவே இருக்குமா சார்? யாருக்கு? நகைச்சுவை உணர்வே இல்லாதவர்களுக்கு. இத வள்ளுவர் இந்த குறளை நீங்க தேடி கூட பாருங்க. நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞானம் பகல் பாட்டன்று இருள் என்ற குறளை வள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். பண்புடைமை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இப்ப வள்ளுவர் என்ன யோசிக்கிறார்? சிரிப்பது நம்முடைய அடிப்படை பண்பு என்று சரி, இந்த நகைச்சுவையை பண்புடைமை அதிகாரத்துல வச்சு வள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தை எந்த எண்ணிக்கையில வச்சாருன்னா 100வது அதிகாரம் பண்புடைமை. அப்ப நகைச்சுவையோடு பண்புடைமை இருந்தால்தான் வாழ்க்கையில் 100க்கு 100 முழுமை அடையலாம். இதை விட நகைச்சுவை சங்கத்துக்கு என்ன சார் நமக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வேணும்? நீங்க சில பேர் சிரிக்க மாட்டா சார், பிரச்சனை இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனா யாரையும் சிரிக்க விட மாட்டாங்க சார், அதுதான் சிக்கல். இவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுவோம் தெரியுங்களா? எவ்வளவு பாடுபடுவோம். இதுக்காக வீட்டுலலாம் நாங்க சொல்லி பார்த்து ராத்திரியில எல்லாரும் தூக்கி பிடிக்கல, நாங்க தனியா பேசி பார்த்து இப்படியெல்லாம் மனப்பிரளயப்பட்டு இப்படிலாம் வருவோம். ஆனா தான் சுத்தியிலே இப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி வண்டியை சாக்கி ஏற்றுற மாதிரி சிரிக்க வச்சுட்டு இருப்போம். யாரேன்னு ஒருத்தர் நடுவுல உட்கார்ந்து அவங்க சிரிக்கல 2 காலி பண்ணிடுவாங்க. பெருசா சொல்லிட்டேன் நம்ம சிரிச்சுட்டு அவங்க ஒரு சிரிப்பு, நீ வேற சிரிச்சு அப்புறம் நான் பிடிச்சி சார். நம்ம இந்த மனசு இந்த முகம் பாழா போனது அந்த ஒருத்தரை மட்டும்தான் பார்ப்போம். 1000 பேர் நம்மளை சிரிப்பை பார்ப்பாங்க, 1000 பேர் சிரிப்பாங்க, 1000 பேர் கை தட்டுவாங்க. ஆனா மனசு நம்மால் சிரிக்கிறானா அவனும் நம்மளே தான் பார்ப்போம். எனவே நீ யாரை பெருமாளும் சிரிக்க வைக்கலாம், நீ மட்டும் என்ன சிரிக்க வைல, நீ தாண்டா ஆம்பளை அப்படிமா. நீங்க இந்த பெரிய சவாலா இருக்கு சார். நீங்க சிரிக்கிறது மட்டும் இல்ல, சில பேர் நடைமுறையிலேயே சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா தான் நல்லா இருக்கு சார், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுன்னா அது ஒரு மனம் பூக்கிறது. நாடி நரம்பு, ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாம் நல்லா ஓடும். சில பேர் நல்லா இருக்கீங்களான்னா என்ன 10 நாளா நெஞ்சு வலிக்கிறது, 8 நாளா இந்த பக்கமாக இழுத்து கொடுக்கிறது, 6 நாளா கிட்னி வலிக்கிறது, 3 நாளா மூட்டு வலிக்குது, இப்ப கூட நிக்க முடியல, வளர்த்து போகுது. இவன் கேட்டான்ல, அவன் 108க்கு போன் பண்ணிட்டான். 108க்கு போன் பண்ணல, அடடே ஒரு நண்பனை இப்படிதான் நடத்துவான். இவன் சொன்ன உடனே அவன் 108க்கு போன் பண்ணிட்டான். 108 வரவழைச்சிட்டு அவன் ஏறி போயிட்டான்.
சார் நல்லா இருக்கிறியான்னு அவன் கேட்டான். அவன் எப்படி அனுப்புறான்? அவன் எப்ப நீங்க சில பேர் வகையான மனநோயாளிகள், வகையான ஆளாரு, அவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் உடனடியா என்னோட கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா டாக்டர் நீங்க நடந்து போங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ போற போக்க பார்த்தா எல்லாம் நடந்து போறோம். இதே நிலைமை வந்தா நடந்து தான் போறோம். நம்முடைய அப்ப கூட பெருமையா சொல்லுவோம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்துக்காக நாம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு ட்ரம்ப் எவ்வளவு கவலைப்படுறாங்க. நாம பச்சை காய்கறிகள் சாப்பிடணுங்கிறதுக்காக அவரு எவ்வளவு முயற்சி பண்றாரு பாருங்க. சிரிப்பு வர வாய்ப்பு இல்லை. பச்சை காய்கறி சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப டாக்டர் கொழுப்பை கரைக்கணும்னா நடந்து போங்கன்னா, இல்லை டாக்டர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமா கரைக்கணும் அப்படின்னா அப்ப சைக்கிள்ல போங்க அப்படின்னா அவன் உடனே நடந்து போறதை விட சைக்கிள்ல போனா சீக்கிரம் கரையும்னா டாக்டர் இப்ப டூ வீலர்ல போனா இன்னும் சீக்கிரம் கரையுமா? அவரு சரிங்க ஒரு மார்க்கு மாறலாம் உடனே அவர் யோசிக்கிறதுல அப்போ ஃபோர் வீலர்ல போனா இன்னும் சீக்கிரம் கரையுமான்னு இவரு அதுலாம் போனா கூட டிராபிக் ஆம்புலன்ஸ்ல போங்க சீக்கிரம் நீங்க உலகத்துல சார் நான் ஒரு பொய் சொல்றேன் சார். இப்போ இந்த சாக்கு மூட்டையில வெளிவர அனுப்புனது, இந்த பானையில தூங்கிட்டு ஒரு பெட்ரோல் வாங்கினது 16/3/2026 தினச்சந்தியை பாருங்க. ஏன்னா பானையில தூக்கிட்டு வந்து கேஸ் போட்டா கூட நான் தப்பிச்சுக்கலாம், நான் எவிடன்ஸோட தான் சொன்னேன் அப்படின்னு. நீங்க அது மட்டும் இல்ல, ஒரு ஊர்ல பஸ்ஸை காணும் சார். நீங்க பஸ்ஸை காணாம போவோம் சார். அது என்ன அவ்வளவு சின்ன விஷயமா? உண்மையிலேயே ஒரு ஊர்ல பஸ்ஸை காணும். எங்கிருந்து பஸ்ஸை காணோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காணும் சார். நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் காணாம போலாம், பஸ் காணாம போலாமா? டிரைவர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிறுத்திட்டு டிரைவர் கடைக்கு போய் டூட்டி ஏரியாஸ்ல கைட்டு போட்டு வரலான்னு போனவர் 2 பேரும் லபோதி போன அடிச்சுக்கிறாங்க. இங்கதான் நிறுத்தினேன், இந்த இடத்துல தான் நிறுத்தினேன் அப்படின்னு சுத்தி வராங்க. டிரைவர் பழக்க தோஷத்துல டயரை தட்டி பார்க்கிறாரு, வெறும் இடத்த டயரை தட்டி பார்க்கிறாரு. பஸ் தான் காணுங்க, எங்க தட்டி பார்க்கற ஒரு வேலை இருக்குவான்னு 2 பேர் இங்கதான் நிறுத்தினேங்கிறாங்க. பஸ்ஸை காணும் சார். அப்புறம் போலீஸுக்கு போன் பண்ணி எங்கெங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்த பஸ் எப்படி சார் போயிருக்கோம் அப்படின்னா பார்த்தா அங்கங்க செக் போஸ்ட்டுக்கு போன் பண்ணி இது ஒரு பஸ்ஸை காணும் சார்னா அவன் அப்புறமேட்டு உடனே ஓவர் அப்படின்னு பிடிச்சி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு ஒத்த ஆடு பஸ்ஸை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் சார். உடனே போலீஸ் ஜீப்பு விரட்டி போய் அவனை நிறுத்துன்னு சொல்லி இரண்டா கீழே என்னையா பஸ் எடுத்துட்டு வந்த நீ பாட்டில ஏடியா லைசன்ஸ் இருக்கானா? லைசன்ஸ் எடுக்கத்தான் போறேன். உனக்கு அப்ப லைசன்ஸ் இல்லையா? எங்கடா போற அப்படின்னா இல்லை லைசன்ஸ் எடுக்கணும்னா ஓட்டி காட்டணுமாங்க. ஆமா பின்ன ஓட்டி காட்ட சொன்னாங்க. யாருமே எனக்கு 4 வீலர் தரல, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் விரக்தியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், இது இருந்துச்சு, யாரும் இல்லை, யாரும் எனக்கு தரல, இதையும் யாரும் ஓட்டல, சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா நீ இன்னும் ஓட்டியும் காட்டலையா அப்படின்னா முதல்ல லைசன்ஸ் இல்லைன்னு எடுக்கத்தான் போறேன்னா ஓட்டி காட்டணுமாமே, அதுக்கு தான் ஓட்டுனேன்னா அப்போ உனக்கு ஓட்டவும் தெரியாதா? அப்புறம் எந்த விதம் பழகுறேன். ஏடா 15 கிலோமீட்டர் ஓட்ட தெரியாமலே வண்டியா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னா ஒரு பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. எங்கேயும் மோதலியா எதுவும் பண்ணலையா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எதுக்கு வந்தவங்க தான் 4 பேர் அடிபட்டு தூக்கிட்டு போறாங்க. இறங்கடா கீழேன்றா.
சார் நீங்க ஓட்ட தெரிஞ்சவனா அடிபட்டு தூக்கிட்டு போறாங்க, ஓட்ட தெரியாதவன் நல்லா ஓட்டுறான். இதே மாதிரிதான் வாழ தெரிஞ்சவன் கஷ்டப்படுறான், வாழ தெரியாதவன் அவன் பாட்டு ஜாலியா